வானத்து பறவைகள் என்ன போச்சு? பட்சித்து போட்டது. பிசாசு ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல பறவைக்கு, அதை பட்சித்து போடுகிற பறவை, ஆமே, எல்லா பறவையும் அல்ல, பட்சித்து போடுகிற பறவைக்கு ஒப்பாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பொல்லாங்கவனுக்கு என்ன உதாரணத்தை கொடுத்திருக்கிறார்? பறவை. ஹல்லேலூயா. இந்த கடுகு விதைக்க மேல அது படர்ந்து வரும்போது எதை இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்? பறவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ராஜ்யத்தின் பறவை. ஹல்லேலூயா. மனுஷர் மூலமாக திருச்சபைகளில் இன்று கள்ள போதகர்களும் கள்ள விசுவாசிகளும் திருச்சபையை கெடுத்து போடுகிறது போல. ஆமென். ஆண்டவராகிய தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பி, ராஜ்யத்தை கட்டி எழுப்பி, அதிலே ஒரு விதையை போட்டு, ஹல்லேலூயா, அந்த விதை பல கிளைகளாய் வளர்ந்து படர்ந்து வரும்போது ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் நம்ம கேட்கணும். ஆமென். கடுகு வித பூரணம், நம்ம பூரணப்பட்டு இருக்கணும், அநேக பேருக்கு அடைக்கலம் கொடுக்கணும் உள்ளதும் உண்மைதான். ஆமென். அதை விட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஏன்னா அடுத்த வசனம் வருது, புளித்தமா சதுசேயன் பதுசேயனை பற்றி வருது. ஆமென். அப்ப 100க்கு 100 இந்த கடுகு விதைக்கு ஒப்பு பரலோக ராஜ்யம் இந்த கள்ள போதகர்களும் கள்ள விசுவாசிகளும் சபையை கெடுத்து போடுகிறது தான் உண்மையான காரியம்.